வன்னியர் சங்க பிரமுகர் படுகொலை வழக்கில குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம். பேரன்பிற்குரிய எத்தோப்பில் கொண்ட உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பைலமுருகன். கடந்த 2022ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துருச்சு. வன்னியர் சமுதாயத்து மக்களிடம் ஒரு பெரும் கொதிப்பையும் அந்த சம்பவம் ஏற்படுத்தி இருந்துச்சு. மயிலாடுதுறையை சேர்ந்தவர் திரு கொத்த கண்ணன் அவர்கள். அவர் வன்னியர் சங்கத்துல ஒரு முக்கிய பொறுப்பாளராக பணியாற்றி வன்னியர் சமுதாயத்து இளைஞர்களுக்கு ஒரு அரணாக திகழ்ந்தவர் கொத்த கண்ணன் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் அருமானியை ஆற்றிக் கொண்டிருந்தார். கொத்த கண்ணன் அவர்களை அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவர் வன்னியர் சமுதாயத்திற்கு பாதுகாவலாக இருக்கிறாரே என்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு கும்பல் அவரை கடந்த 2022ஆம் ஆண்டு படுகொலை செய்தது. படுகொலை செய்த கும்பலை காவல்துறையினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் அழுத்தத்தின் காரணமாக இனம் கண்டு கைது செய்திருந்தாங்க. சுமார் 21 பேரை குற்றவாளிகளாக இனம் கண்டு காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்திருந்தாங்க. 3 ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கின் விசாரணையுடைய தீர்ப்பு நேற்றைய தினம் வெளிவந்துச்சு. இந்த வழக்கில் கைதாகி இருந்த 21 பேர்ல 12 பேரை குற்றவாளிகள் அல்ல என்று உத்தரவு பிறப்பித்து விடுதலை செய்த நீதிமன்றம் இந்த கொலை கொலையில சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லி 9 பேருக்கு ஆயுள் தண்டனையை வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். இந்த தீர்ப்பானது சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நிலைநாட்டியிருக்கிறார். ஒரு மக்கள் பிரதிநிதிய மக்களுக்காக இயக்கப்படி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வந்ததுல ஒரு ஆறுதலாக இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்குது.